அட இருங்க, நானும் உங்க கூட வரேன். இல்ல, இங்க இருக்கிற டிராயிங்ஸ் எதுவும் சுத்தமா நல்லா இல்ல. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா ஃபியூச்சர் தான் கொஞ்சம் கூட பிரைட்டா இல்ல. நீங்க எல்லாம் எந்த ஃபியூச்சருக்காக ரெடி ஆயிட்டு இருக்கீங்களோ அது இங்க கொஞ்சம் கூட கிடையாது. என்ன இந்த உலகம் இப்ப மண்ணோட மண்ணா ஆக போகுது. பைனான்சியல் கிரைசிஸ் ஏற்கனவே இருக்கு, ஆனா எல்லா கம்பெனிஸும் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி போயிடும். பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட அவ்வளவா டைம் இருக்காது. அதனால உங்கள மாதிரி சின்ன பசங்களை பத்தி எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் உங்களுடைய எல்லாரோட கனவுகளும் சுக்கு நூறா நொறுங்கி போயிடும். இதோ இந்த மாதிரி. உளறது முதல்ல நிறுத்து. சின்ன பசங்களை இந்த மாதிரி பயமுறுத்த கூடாது. நான் ஒன்னும் இவங்க எல்லாரையும் பயமுறுத்தல. அவங்க கிட்ட நடக்க போற உண்மை என்னன்னு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க எல்லாரோட ஃபியூச்சரை பத்தி நான் சொல்றேன். இந்த பேப்பர்ல எதையுமே வரையல. இதுதான் பிரமாதமா இருக்க. கனவு காணாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. பிளாங்க் பேப்பர், அதுல வெறும் பேரு மட்டும் தான் எழுதி இருக்கு. இது நிச்சயமா ஷின்சானுடையதா இருக்கணும். ஆமா ஆமா, வேற யாரும் இந்த மாதிரி எல்லாம் சேட்டப் பண்ணுவாங்க? இந்த பையன் தான் புத்திசாலியா தெரியறான். ஷின்சான் நொஹாரா. ஃப்ரெண்ட்ஸ், யாரும் பயப்படாதீங்க. உங்க சூப்பர் ஹீரோ உங்களை காப்பாத்த வந்துட்டு இருக்கேன். ஷின்சான், என்னாச்சு? அது இயற்கை அழைப்பு அர்ஜென்ட். ஆனா அதை விட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறது முக்கியம். இதோ வந்துட்டே இருக்கேன். ஏய் நில்லு நில்லு, நீ உள்ளெல்லாம் போக கூடாது. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. நான் அந்த ஸ்கூல்ல சேர்ந்த பையன் தான். என்ன ஸ்கூல் பையனா இருந்தாலும் உன்னால இப்ப உள்ள போக முடியாது தம்பி. நான் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த சூப்பர் ஹீரோ வந்திருக்கேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனா முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு போயிடு. அடச்சா. யோசினாக்கா மேம், இவனை தோக்கடிக்க எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. சொல்லு. நாம எப்படியாவது அவனுடைய கவனத்தை திசை திருப்பணும். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்றது? நாம இல்ல, மேம் தான் பண்ணணும். என்ன நானா? இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஒண்ணும் ஆகாது மேம். நீங்க எப்படியாவது அவனுடைய கவனத்தை திசை திருப்பிடுங்க. நாங்க எப்படியாவது பின்னாடி அவனை அட்டாக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். சரி சரி, நான் ஏதாச்சும் யோசிக்கிறேன். என்னாச்சு? என் மூலையில ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க மேம். ஷின்சான் இங்க இருந்தா நான் என்ன பண்ணுவா? ஷின்சான் நில்லு. நான் என்ன ஆனாலும் நிக்க மாட்டேனே. அவன் குறும்புத்தனமா ஸ்கூல் முழுக்க சுத்திக்கிட்டே இருப்பான். அவனை நீங்க துரத்தி டென்ஷன் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். நீ சரி